Yes, welcome to Maithili Raj Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தேர்ட் டே கர்மா பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ எனக்கு நடந்த அனுபவத்தையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கர்மா பற்றி பார்த்துக்கோம் இல்லையா, சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகமிய கர்மா. ஸோ இந்த சஞ்சீத கர்மான்றது போன ஜென்மத்தில் நம்ம பண்ணது எல்லாமே சேகரித்து வச்சுருக்க கர்மா. பிராப்த கர்மானது இந்த ஜென்மத்தில் நம்ம வாழக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய கர்மா ப்ளஸ் சஞ்சீத கர்மாவில் நம்ம செஞ்ச கர்ம வினையும் சேர்ந்து இந்த பிராப்த கர்மாவோட சேர்ந்து வேலை செய்யும். ஆகமிய கர்மாவில் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யறது எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம தேவையானதை நம்ம இது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆகமிய கர்மா. இனி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் திரும்பவும் நமக்கே சேரும். இதுதான் கர்மா. ஸோ இதில் என்ன பெருசாக அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம சில விஷயங்களை உணர்றதே கிடையாது. உணர்ந்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்க முடியும் வாழ்க்கையில். ஸோ இந்த பிராப்த கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிறவியில் நம்ம வாழும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு கட்டாயம் திரும்ப வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் கட்டியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த சாரிக்கு ஒரு கதை இருக்குது. கதை இல்லை, நிஜம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் மறக்கவே முடியாத சில தருணங்களில் அதுவும் ஒன்று. எனக்கு மேரேஜ் ஆகும்போது 25 இயர்ஸ் வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு 38, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கு 14 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு. அவங்களோட அந்த 38 வயசு எனக்கு கல்யாணம் ஆன அந்த வருஷம் அவங்களோட பர்த்டேக்கு நான் ஒரு சாரீ எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு கிஃப்டாக. நல்ல ஒரு டார்க் க்ரீனில் வெந்தய கலர் பார்டரில் ஒரு காட்டன் சாரீ எடுத்து கொடுத்தா. அது கொஞ்சம் திக்காக இருந்தாங்க. அவங்க 1 or 2 டைம்ஸ் மட்டும் கட்டிட்டு எனக்கே திரும்ப கொடுத்துட்டாங்க, என்னால் கட்ட முடியலம்மா அப்படின்ட்டு. இந்த விஷயம் அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு எப்போ ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா, அதே மாதிரி எனக்கு 38 வயசு ஆகும்போது எங்கள் மச்சனோட கல்யாணம் வேலூரில் நடந்தது. நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப சென்னைக்கு கிளம்புறோம். ஸோ மறுநாள் என்னோடய பர்த்டே 7th நைட்டு நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் வச்சுங்களேன். எங்களோட பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறுநாள் விடிஞ்ச என்னோடய பிறந்த நாள். என் பொண்ணு எனக்கே தெரியாமல் 12 o'clock மிட் நட் ரோட்டில் நிற்கிறோங்க பஸ் ஸ்டாண்டில். யாராலும் நம்பவே முடியாது. அந்த நேரத்தில் எல்லோரும் பர்த்டே விஷ் பண்ணாங்க. என் பொண்ணு டக்குன்னு ஒரு கிஃப்ட் எடுத்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவளுக்கு என்ன வயசு இருக்கும், ரொம்ப சின்ன பொண்ணு தான். அப்போ அவங்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிப்பான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்ன கூட கன்சிடர் பண்ணல, நான் கூப்பிடல. அவள் சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த சாரீ தான் நான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ என்னோட அந்த 38 என்னோடய பர்த்டே வரும்போது என் பொண்ணு அதே சாரீ, ஆனால் கலர் தான் வேறு. நான் டார்க் க்ரீன் கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு. இது ஒரு மாதிரி லைட் பீகாக் க்ரீன் மிக்ஸ்டு சாரீ. ஸோ இந்த சாரியை எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அப்போ தான் என் மண்டையில் பலார்னு யாராவது அரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். ஓ, நம்ம என்ன செஞ்சாலும் அது